अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ஸ்ரீபாகவதம் 6வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயம். வியாசர் ஆரம்பிக்கிறார். அந்த திருத்திரஸ்பதம், அந்த கட்டா திருத்திரஸ்பதம், அந்த அத்தியாயம் போன்றத விக்ராசுரவதத்தை பற்றி பேசலாம். விக்ராசுரவதங்கிறது வேதங்கள்லாம் பேசப்பட்ட ஒரு கதை. அதுல அந்த திருத்திரஸ்பத்தின்னு கட்டாவோட பிள்ளைய அந்த கிளாஸ்வம் திருத்தீர்த்தம் அப்படிங்கிற அந்த கதை, அந்த இதை பத்தி அவரை இந்திரன் தலையை வச்சுட்டான்ற அந்த கதை இருக்கு இல்லையா, அந்த கதையை பண்ணோன்னு அந்த இந்திரனை எதிர்க்கிறதுக்காக கஷ்டா என்ன பண்றான்னாக்க ஒரு யாகம் பண்ணி ஒரு பிள்ளைய உண்டு பண்றான். அந்த பிள்ளைக்கு விக்ரன்னு ஒரு அதான் சொல்றாரு, யார்கிட்ட சொல்றாரு, கிருதஸ்வஸ்தேனோ விக்ரஹ பிராமணை வேதபாரகைஹி நிர்ஜதாம ரதாரூடா அன்சும் சக்கரம் மகாபலஹா. கிருதஸ்வஸ்தேனஹ, அதாவது ஒரு ராஜா போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியோ இல்ல யாத்திரைகள்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடியோ பிராமணர்லாம் என்ன ஆகணும், சொஸ்தி கர்மனைய சொஸ்தி கர்ம கீதாலாம் இந்த சொஸ்தி சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் ஜெயிவான்னு சொல்லி இது நல்லது உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சொஸ்தி வாசனம் அப்படின்பா. அந்த சொஸ்தி வாசனம் சொல்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி என்ன பண்ணா விக்ராசனுக்கும் என்ன சொத்தா பெரிய பிராமணனையும், அதனால அவனுக்கு வேத பாடங்கள் மூணு தலைவினாலையும் 3 வேதத்தையும் சொல்லிட்டு இருக்க வேண்டிய ஒரே நேரத்துல. அதனால என்ன இருக்குன்னா எல்லா பிராமணாலும் அந்த விக்ரனுக்கு சொஸ்தி வேணும், சொஸ்தி வாசனம் சொல்லி கிருதஸ்வஸ்திவனாக, இந்த மாதிரி சொஸ்தி வாசனம் சொல்லப்பட்டவனாக, அதாவது வேத வாக்கியங்களாலே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக விக்ரன் பிராமணர்கள் வேத பாரதி வேதாத்தியனம் பண்ண பிராமணர்களாலே நிர்ஜதாம ரதாரூடா ரதத்தில் ஏறிக்கொண்டு வீட்டை விட்டு புறப்பட்டான். அன்சும் சக்கரம் மகாபலகா, இந்திரனை கொள்வதற்காக இந்திரனை விட்டு கொண்டார். ததேவ ராட்சசா குரூராக புறா தேவ பராஜிதாக, இந்திரனை வைத்து விக்ரன் போறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, விக்ரன் பிராமணன் தான், அவன் கஷ்டா தேவஜாதியை சேர்ந்தவன், ரிஷிக்கா எல்லாரும் தேவஜாதியை சேர்ந்தவன், விக்ரனும் தேவஜாதியை சேர்ந்தவனா தான் இருக்கணும். ஆனா இந்திரனை வைத்து அவன் போறான் அப்படின்னு என்ன பண்ணாங்க, எல்லா ராட்சசாவும் விருத்தன் பக்கம் சேர்ந்துட்டாங்க. விருத்தர்னா ஒரு ராட்சசனா விருத்தன் ஆயிட்டான். ததைவ ராட்சசா குரூராக புறா தேவ பராஜிதாக சமாஜத்துக்கு சேவார்த்தம் விருத்திரம் ஞாத்வா மகாபலம். விக்ரம் மகாபலம் விருத்திரன் மிகுந்த பலசாலியாக இருப்பதிலிருந்து சமாஜத்து அவரிடம் சேவார்த்தம் அவரை சேவை செய்வதற்காக அவர்கள் சேர்ந்து விட்டார்கள். இந்திரபூதாட்சி சந்திரஸ்வா வித்யாயுது சமாகதம் யோகாதாகத்திய விற்த்தாந்தம் சதம்சு சத்தியதேசிடம். இதனுடைய தூதர்கள், அதாவது இந்த சைனிகமார்கள் கொற்றர்கள், அவர்கள் நாலா பக்கமும் இருப்பாங்க இல்லையா. விக்ரன் போருக்கு கிளம்புறான், ராட்சசர்கள் எல்லாம் அவன் பக்கம் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சவங்க வித்யாயுத சமாகதம் யுத்தத்திற்காக ரெடியா இருக்கான், வந்துட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சவொடனே யோகாதாகத்திய விற்த்தாந்தம் ரொம்ப வேகமா அதாவது விற்கிற வேகத்தை விட மகா வேகமாக இருக்கிறத விற்த்தாந்தம் சசிகோ, அந்த விற்த்தாந்தத்தை அந்த விஷயத்தை விற்த்தாந்தம் அந்த நியூஸை இந்திரனுக்கு சொன்னார்கள். கீதா ஊஜிகோ சுவாமி சீக்கிர விசாயாதி விருத்ரோதாம விசிஷ்டா, இந்த இடத்துல சீக்கிரமாக தவறிப்பு உங்களுடைய எதிரியா இருக்கக்கூடிய விருத்திரண்டு கொண்டவன் வரப்போறான். பலவான் செந்தனே ரூடகா பஷ்டாத்து உற்பாதித்த சில பலவான் செந்தனே ரூடகா, செந்தனத்துல அதாவது தேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் அதோட பலவான் எனக்கு சொன்னார். அதிகாரேன நாசார்த்தம் தவக்ரோதான் சஸ்தா உற்பாதித்தா, இப்படி அதிகாரேன அதிகார பிரயோகத்தினால, அதாவது
அந்த பிறகு அழிக்கணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய மந்திரங்கள் இருக்கு. அந்த மாதிரி மந்திரோச்சாரணங்கள்னால ஸ்வஷ்டா உட்பாதிக்கா, ஸ்வஷ்டாவனால உண்டு பண்ணப்பட்டவன். அதிகாரேன நாசார்த்தம் தவ குரோதான்விதேனவை, கோபத்துடன் இருந்த கோபம் கொண்ட ஸ்வஷ்டாவனால அதிகார மந்திர பிரயோகம் பண்ணி உன்னுடைய நாசத்திற்காக. புத்திரகாதாதிகத்தேன, அந்த ஏன் கோபம் வந்தது? புத்திரகாதாதிகத்தேன விஷ்டகேன ராட்சசைதிகா, புத்திரகாதாதிகத்தேன் தன்னுடைய மகன் கொல்லப்பட்டுட்ட வருஷம் தாங்க முடியாது இந்த வருடம். சத்திரம் குரு மகாபாக சீக்கிரம் ஆயாசி சாம்பர்த்தம். ஸோ உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த முயற்சியை செய்து கொள். சீக்கிரம் ஆயாசி, சீக்கிரமா வரான். மேரு மந்திர சங்காசா கோரசப்தோதி தாருணா, நல்ல சக்தியா இருக்கா. மேரு மந்திர சங்காசா, அவருடைய உயரமும் அவருடைய தளத்தையும் பார்த்தா ஜெய்காந்திக்கா இருக்கான். மேரு மந்திர சங்காசா கோரசப்தா, பயங்கரமா அவன் பேசுறது, அவன் குரல்லாம் கேட்டாலும் பயங்கரமா இருக்கு. அதிதாருணா விரிசூயல் ஏகஸ்மின் அந்தரே தத்திர தீகா தேவகணாதிக்கம். இதை கேட்ட உடனே தேவர்கள்லாம் ரொம்ப தீக்காக ஆதர்ச்சி ஊசி சுரபத்தின் திருவந்தம் தூதபாசியம், தூதர்கள் சொல்றது கேட்டு கொண்டிருக்கிற சுரபத்தின் தேவர்கள் தலைவரான இந்திரனை பார்த்து சொல்றாங்க. கணா ஊசிஹோ மகவன் விரும்பினிக்கான அவர்கள் கொண்டு இந்த விருப்பம் வரானா என்ன இது அப்படிங்கிறது தெரியல இல்ல. ஆனா அவர்கள் என்ன பண்றாங்க, சில கெட்ட சகுனங்களை பாக்குறாங்க. அது சொல்றாங்க, மகவன் விரும்பினிக்கானி பவந்தி சித்தசாலையே, வேதலோகத்துல விரும்பினிக்கங்கள் காணப்படுறது கெட்ட சகுனங்கள். பகூனி வயசம்சீனி பக்தினாம் துர்கானிக்க, பக்தினாம் துர்கானிக்க, அந்த பறவைகள்லாம் இருக்க நார்மலா கத்துறதை விட துர்கானி அதுக்கெல்லாம் அழகு பறவைகள்லாம். காக கிருத்ரா ததா சேனாக சங்காத்யா தாருணா சதாக உதந்தி விகிருதி சப்தி உட்காரை பவனோபரி. அதோட வீடுகள்ல, அதாவது நம்ம வீடுகள்ல என்ன இருக்கு, காக கிருத்ரா ததா சேனாக சங்காத்யாக, ரொம்ப கோரமான பறவைகள். இந்த பருந்து, வல்லூரு, கழுகு, இந்த மாதிரி பறவைகள் சொல்லும் போது இந்த மாதிரி பிளங்குனி பறவைகள் இருக்கு. இந்த பறவைகள்லாம் கோரமா கட்டிண்டு, நார்மலா கத்துற மாதிரி கட்டாம ரொம்ப கோரமா கட்டிண்டு வீடுகளுக்கு சஞ்சரிக்கிறது. உகந்தி விகிருதை சத்தைகி உட்காரைகி பவனோபரி. அதே மாதிரி சீசி கூச்சிக்கு விஹகாம் குர்வந்தி விஹகா பிரதம். அதே மாதிரி விஹகாக பறவைகள்லாம் சீசி கூச்சி அதுகள் தாங்க சாதாரணமா போடுற சத்தத்தை போடாம ரொம்ப ஒரு திசூரா, அதாவது ஒரு பயங்கரமான காலம் ஏற்படும் போது அந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி சத்தம் போடுமோ அந்த மாதிரின்னு அர்த்தம். வாகனானாம் நேத்திரேபியோ ஜலதாரா பதந்தியதா, வாகனானாம் நேத்திரேபியா, அந்த வாகனங்கள்லாம் இருக்கு, அதாவது இந்த குதிரை இதெல்லாம் வண்டி ஓட்டுற இதெல்லாம், அதுகளுடைய கண்கள்ல இருந்து ஜலதாராக தண்ணீர் பெருகிறது. சூரியத்தை அதிமகான் சத்தா ருகத்தினாம் நிசாசிக்க, இரவுகள்ல திடீர்னு பயங்கரமான சத்தம், ஒரு அழகு சத்தம் கேட்கறது. ராட்சசினாம் மகாபாக பவனோபரி தாருணா, இது ராட்சசிகளுடைய அழகு பொருள் மாதிரி இருக்கு. சூரியத்தை அதிமகான் சத்தா ருகத்தினாம் நிசாசிக்க ராட்சசினாம் மகாபாக பவனோபரி தாருணம். பிரபதந்தி கஜாசூர்ணம் வினா வாசேன மானத, காத்தெல்லாம் அடிக்காமையே பொடிகள்லாம் தானா விழருது. பிரபதந்தி கஜாசூர்ணம், அதாவது எந்த இதுவும் இல்லாம நடுவில் இதுவும் எங்கேயும் நிற்காம தாயாம சூர்ணம், அதாவது மொத்தமா அது விழருதுன்னு அர்த்தம். கிருஷ்ணாம்பரதரா நாரியா பவந்திக்கு திசை திசை யாந்தி யாந்தி கிரகாசூர்ணம் குருவந்தியோ விகிருத்தானா. இங்கெல்லாம் ஒரு மாதிரி அவங்க, அதாவது ஆடையணிகள் சரியான முறையில் ஆடை அணியாம வெளியில போற மாதிரி தெரியுது. ராத்திரோ சொப்னேசு காந்தானாம் சுத்தானாம் நிஜ மந்திரே கேட்டாலும் நினைத்து ராட்சசியா தீபயந்தியோ விசாஜரா, ராட்சசிகள்லாம் பூத்து விளையாடுற மாதிரி இருக்கு. ஏழாய் தேவேச பூகம்ப உல்காவே கேட்டா, அதோட பூகம்பங்கள் ஏற்படுறது. உல்கான்னாக்க திடீர்னு எதிர்பாராம இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, ஆகாசத்துல இருந்து அந்த இது விழுறது, நெருப்புகள்லாம் விழுற மாதிரி இல்லையா, இந்த மீட்டியர், அந்த மாதிரி மீட்டியத்தை விட இன்னும் கொஞ்சம் பெரிய நெருப்புகள் உல்காக அதெல்லாம் விழுற மாதிரி இருக்கு. கோமாயவோ விதந்திஷ்ண நிசாயாம் பவனாங்கனே, கோமாயுல இந்த ஓனாய் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நம்ம ரெசிடென்சியல் லொக்காலிட்டி பக்கம் அதுகள்லாம் என்ன இருக்குன்னாக்க கட்டுறது அப்படின்னு.
சரதானாம் ஜாலானி பிரபவந்தி திசை. அதோட சரதானாம் சில பேர் அந்த தமிழ்நாடு இருக்கக்கூடிய சில இந்த ஊர்வலம் இருக்க ரத்தம் அதுகளுடைய இதெல்லாமும் காணப்படுறது வீட்டுல ஜாலானி அதுகளுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம். ஸோ அங்க பிரஸ்புரணாதின்னு துர்நிமித்தாதி சர்வதா அங்க பிரஸ்புரணாதி அந்த கண்கள் அந்த உடல் துடிக்கிறதுங்கிறதுலாம் இருக்கு பாருங்க. காரணம் இல்லாம இந்த துடிப்புகள்லாம் நிறைய பாதிக்க துடிப்புகள்லாம் காணப்படுறதுன்னு தேவர்களாம் அது சொல்றாங்க. யாத்திரை வாச இதுதான் வசஸ்வா சீதா மாத சுரேஸ்வரா பிரகஸ்பதியின் சமாகூயே தப்பிரத்துக்கு மனோபுரம். இதெல்லாம் கேட்ட உடனே இதோட கவலையாச்சு பிரகஸ்பதி கூப்பிட்டு நம் மனசுல இருக்கிறது சொல்லி இது காரணம் இல்லை இது எப்படி படிக்கிறது என்கிற வார்த்தை. பிரம்மன் கோரானு நிமித்தானு பவதி எப்படி இவ்வளவு கோரமான நிமித்தங்கள் ஏற்படுறது. மாதாஸ்த தாருணா வாழ்க்கை மாதா காட்சிகள் தாருணாக ரொம்ப கடுமையா இருக்கிறது. பிரபதன் சிறுகலா பிரபதன் சுரகா கதா ஆகாசத்திலிருந்து கதா ஆகாசத்திலிருந்து உருக்காக தான் இந்த இதெல்லாம் கொள்ளிகள் இந்த நியூக்ளியர் அந்த மாதிரி. சர்வஜோதி மகாபாக சமர்த்தோ விஜயநாசனி நீர் எல்லாம் அறிந்தவர் இந்த மாதிரியான விக்னங்கள் இடையூறுகளை போக்குவதிலும் வல்லவர். விஜயநாசனே சமர்த்தா புத்திமான் அறிவுள்ளவர். சாஸ்திர தத்துவஜா சாஸ்திரம் என்ன என்று சாஸ்திரத்தினுடைய உண்மை உணர்ந்தவர். தேவதாராம் குரு குரு சாந்தியின் விதானஜன விதி விதானம்னு சொல்லுவார். அதாவது யாக யஜ்ஞங்கள் பூஜைகள் ஹோமங்கள் இவைகளை செய்யும் முறையில் நன்கு அறிந்தவர். விதானஜன் சத்ருக்கய விதானினி எதிரியை அழிக்கக்கூடியதான விதானம் முறைகள் என்னவோ அதை செய்யுங்கள். யதாமேன பகவத்யுக்கம் ததாகாரியம் ஜீயதாம் இப்படி எனக்கு துக்கம் ஏற்படாதோ அப்படி எல்லாம் செய்யப்படட்டும் அப்படின்னு என்ன பண்ணான் இந்திரன் பிரகஸ்பதியை கேட்டா. பிரகஸ்பதிக்குவர் இன்கரோனி சகசிராட்ச வயாத்து துஷ்கிருதம் கிருதம் நீ மிக கடுமையான ஒரு காரியத்தை செஞ்சுட்ட. இன்கரோனி சகசிராட்ச இது 1000 கண்ணோட இந்திரனை என்னால என்ன செய்ய முடியும். எந்த பாவம் அதாவது இந்த முளத்தையை முடிஞ்சிட்டு துக்குத்த சகங்கிற மாதிரி நீ செஞ்ச பாவம் மகா பயங்கரமான ஒரு பாவத்தை செஞ்சிருக்க. அந்த பாவத்துக்கு தடுக்கணும் அதை போக்கணும்னா என்னால என்ன பண்ண முடியும். அநாகதம் முனிம்ஹத்வா சிம்பலம் சமுபார்த்திதம். அநாகதம் எந்த விதமான பாவங்களும் அற்ற எந்த தவறும் அற்ற ஒரு முனிவரை அந்த திருத்தரர் அவனை கொண்டுட்ட சிம்பாலம் சமுபார்த்திதம் அத்யுக்ரம் புண்ணிய பாப்பானாம் பலம் பகுதி சத்வரம். அதாவது சாதாரணமா நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க இந்த இப்ப நம்ம பண்ற புண்ணிய பாவங்கள் இருக்கு இல்லையா புண்ணிய பாவங்களுடைய பலன் அடுத்த ஜென்மாவில் தான் வரப்படுது. சாதாரணமா நம்ம பண்ற கர்மாவை 3ஆ பிரிக்கிறோம் இல்லையா 3 விதமா பிரிச்சு சொல்றா. அதாவது பிராரப்தம் அதுக்கப்புறம் ஆகாமி சஞ்சிதம் அப்படின்னு 3 இருக்கு. இதுல பிராரப்தம்ங்கிறது இந்த ஜென்மாவுக்கு காரணமா இருக்கிறது. இந்த ஜென்மாவில் நம்ம அனுபவிக்கக்கூடிய புண்ணிய பாவங்களுக்கு காரணமா இருக்கக்கூடியதான கர்மாவுக்கு பிராரப்தம்னு பேரு. இதுல நம்ம கிட்ட ஏற்கனவே இந்த புண்ணிய பாபங்கள் இன்னும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கல. பலன் கொடுக்க ஆரம்பிக்காது ஏற்கனவே இருக்கக்கூடிய புண்ணிய பாபங்களுக்கு சங்கீதம்னு பேரு. ஆகாமிங்கிறது இந்த ஜென்மத்துல பண்றது அது அடுத்த ஜென்மாவில சங்கீதமா மாறலாம். அது எப்படியோ அதனுடைய சௌரியத்தை பொறுத்து இது பலவத்தா இருக்கோ அது உடனே பாபத்தை அது பலனை கொடுக்க போறது. இந்த மாதிரி 3 கர்மால என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஜென்மாவில நம்ம பண்ற பாபங்கள் புண்ணிய பாபங்கள் அத்தனையும் ஆதி ஜென்மாக்கள் இப்போ ஒரு யாகம் பண்றோம்னு சொன்னா அந்த யாகத்தினுடைய பலன் சொர்க்கம். யாகம் பண்ணின உடனே சொர்க்கம் கிடைச்சிடுறது இல்லை. யாகம் பண்ண உடனே சொல்லுவோம் சாதாரணமா யாகம் பண்ணின உடனே சொர்க்கம் கிடைக்கிறதுனால யாரும் யாகம் பண்ண போறது இல்லைன்னு. யாகம் பண்ணினா இந்த ஜென்மா முடிஞ்சு அடுத்த ஜென்மாலதான் ஆதி ஜென்மாலதான் சொர்க்க பலனை ஒழிய இந்த ஜென்மால உடனே சொர்க்கம் அப்படிங்கிறது இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கும் பொழுது சில கடுமையான புண்ணிய பாபங்கள் துருவன் பிரகலாதன் போன்றவர்கள் என்ன பண்றாங்க மிக கடுமையான தபஸ் பண்ணாங்க. துருவன்லாம் மட்டும் இல்ல ராவண கும்பகர்ணா இதெல்லாம் கூட மிக கடுமையான தபஸ் பண்ணாங்க. ஸோ அவ்வளவு கடுமையான தபஸ் பண்ணும்போது நம்ம சாதாரண நம்ம புண்ணிய பாபங்களுக்கு அடுத்த ஜென்மாவில் தான் பின்னாடி பாதி ஜென்மால அடுத்த ஜென்மால என்ன எந்த ஜென்மால அந்த புண்ணிய பாபங்கள் அப்படின்னு கீழே நிற்க போறது. கீழே நிற்கும் போது எந்த ஜென்மால அந்த பலன் வருதோ அந்த ஜென்மால தானே பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லா கர்மாவும் இருக்கும்போது இது தபஸுங்கிறதும் அந்த மாதிரி ஒரு கர்மா தானே. கர்மாவா இருக்கும்போது அது பின்னாடி ஏதோ ஒரு ஜென்மாவில் தான் பகவான் தரிசனம் கொடுக்கும் அப்படின்னாக்க இந்த தபஸ் என்ன பண்ண பலன் கிடைச்சாலுமே நான் நிறுத்த போறதுல மிக கடுமையான தபஸ் பண்றாரு இல்லையா.
அந்த மாதிரி கடுமையான தபஸ் பண்ற காரணத்தினால உடனேயே அந்த ஜென்மால நம்மளும் என்ன பண்றோம்? இப்ப ராவண கும்பகர்ணன் தான் இல்ல, நம்மளும் சுவாமிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு தோல் இருக்குன்னாக்கா வேண்டிக்கிறோம். வேணுங்கும் போது மனசை ஒட்டி வேண்டினோம்னு வச்சுக்கோம். மனசை ஒட்டி ரொம்ப வேகமா நம்ம ரொம்ப தீர்க்கமா நம்ம மனசு பொருத்தி வேண்டிட்டோம்னா அந்த வேண்டுதலுக்கு பலன் உடனே கிடைச்சிருச்சுன்னு சொல்லி வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறோம்ல. இது வேண்டின்றதுனால வேண்டிக்கிறதுங்கிறது பகவானை பூஜை பண்றதுனால பாதி ஜென்மால இந்த ஜென்மால பாஸ் பண்ணணும்னு வேண்டிதான் பாதி ஜென்மால ஏதோ ஒன்றுல பாஸ் பண்ணுவோம்னா இருக்கு. இந்த ஜென்மால இப்ப நடக்கிற பரிசையில உடனே பாஸ் பண்ணணும்னு தானே வேண்டிக்கிறோம். அந்த வேண்டுதலுக்கு பலன் கிடைக்கிறதா இல்லையா? ஸோ மனசு பொருந்தி செய்யக்கூடிய எந்த காரியங்களும், தீவிரமான ஒரு பக்தியோடு செய்யப்படக்கூடிய எந்த ஒரு காரியங்களும், இல்ல தீவிரமான சம்ஸ்காரத்தோட செய்கிற எந்த ஒரு காரியமும் அத்திக்கடை புண்ணிய பாபை, உட்கடமா இருந்த புண்ணிய பாபங்கள், அதாவது வேகமாக அழுத்தமாக மனசு பொருந்தி செய்யப்படக்கூடியவைகள் மிகைய பலமற்றது, அது உடனேயே பலனை கொடுத்துரும் அப்படின்னா. இப்ப இந்த திருத்தீர்த்தத்தை கொள்றதுங்கிறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கடுமையான பாவம். அத்திபிரம் புண்ணிய பாபானாம் பலம் பகுதி சத்வரம், அந்த மாதிரி கடுமையான பாவங்களுடைய பலன் உடனே வந்துடும். நீ செஞ்சது அநாகத பாவம் ஏதுமன்ற ஒரு முனிவரை கொண்டிருக்க. விசாரியர்களும் கர்த்தவியம் காரியம் பூதி நிற்கதா, பூதி தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நேர்மையை விரும்புகிற யாரா இருந்தாலும் விசாரிய ஒரு காரியம் செய்யும் பொழுது அந்த காரியத்தினுடைய பலன் எப்படி இருக்கும், எப்ப கிடைக்கும், என்ன மாதிரி இருக்கும், அதை தாங்குற சக்தி இருக்காங்கிறதெல்லாம் யோசிச்சு ஒவ்வொருத்தரும் தன் காரியத்தை பண்ணணும். பரோபதாபனம் காரியம் கர்ம ந கர்த்தவியம் கதாச்சன, பர உபதாபனம் அப்படி யோசிச்சு செய்யறதா இருந்தாலும் பிறரை கஷ்டப்படுத்துறதுங்கிற காரியம், பர உபதாபனம் பிறரை கஷ்டப்படுத்துறதுங்கிற காரியம் ஒருபோதும் செய்யக்கூடாது. நசுகம் இந்த தேற்றாணி பரபீடா பராயணா, பிறரை துக்கப்படுத்தும் யாரும் எப்பொழுதும் எந்த சுகத்தையும் அடைவதில்லை. மோகால் லோபாத் பிரம்மஹத்யா கிருதா சக்கர தொயாகுனா, மோகாத்து லோபாத்து இது என்ன பண்ணிட்ட, மோகாத்து அறியாமையினாலும் அறிவீனத்தினாலையும், அறியாமையில இக்னோரன்ஸ் இல்லை, நீ என்ன பண்ணிட்ட ஒரு குழப்பம், உனக்கு நல்லது கிடைக்கும் நல்லது உனக்கு கூடாதுன்னு நினைக்கிறது, லோபாத்து உன்னுடைய ஆசையினாலையும் ஏதோ உன்னுடைய சீட்டை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு. பிரம்மஹத்யா கிருதா சக்கர தொயாகுனா சத்திய பாபத்து சகசா பலமேதம் உபாகதம், அந்த பாவத்துக்கு இந்த பலன் கிடைச்சிருக்கு. அவற்று சர்வதேவானாம் ஜாதோசௌ விருத்திர சன்னியதா சஹா விருத்திரஹா, விருத்திரன் இப்ப பிறந்திருக்கான இவன், உன்னை கொல்லத்துக்காக பிறந்திருக்கிற விருத்திரன் அவத்தியா சர்வதேவானாம் எந்த தேவர்களாலையும் கொல்லப்பட முடியாதவன், தேவர்களாலும் கொல்லப்படக்கூடாதவன். அன்சும் சுவாந்து சமாயாதி தானவை பகுபீர் விதா, பல அசுரருடன் கூடினவனாக உன்னை சொல்றதுக்கு வந்துருக்கான். ஆயுதானிக்கு சர்வாணி வஜ்ரதுரியாணி வாசக, அவன்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் அத்தனையும் உங்ககிட்ட ஒரு வஜ்ரம் தான் இருக்கு, அவன்கிட்ட இருக்கிற அத்தனை ஆயுதங்களும் வஜ்ரத்துக்கு சமானமானது. ஸ்வஷ்டா தத்தானி திவ்யானி திவ்யத்வாயே என்று ஸ்வஷ்டா வஜ்ரத்துக்கு சமானமான திவ்யமான ஆயுதங்களை உண்டு பண்ணி கொடுத்துருக்கான். முன்னால இருக்கிற கோபத்தினால ஸ்வஷ்டா அவன் கடுமையான ஆயுதங்களையும் படுத்த நிகழ்த்த கொடுத்துருக்கான். சமாதத்துக்கு துர்தர்ஷா ரதாரூட சகாபவான், சமாதத்துக்கு வரா துர்தர்ஷா தடுக்கப்பட முடியாதவனாக இனி செஞ்சிருக்குகள் அப்படின்னா. தேவேந்திர பிரளயம் குருவன் அஸ்ய மிருத்தியம் பவிஷ்யதி, தேவேந்திர பிரளயம் குருவன் நாசிய மிருத்தியம் பவிஷ்யதி, இவன் பிரளய காலத்தை போல உண்டு பண்றத போல இருக்க போறான், நாசிய மிருத்தியம் பவிஷ்யதி, இவனுக்கு மரணம்ங்கிறது ஏற்படாது. கோலாகல சதாஜாத சதா பவதி வாக்பதௌ, இந்த மாதிரி வாக்பதவுனா வாக்குக்கு அதிபதியா இருக்கக்கூடிய பிரகஸ்பதி, அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு பயங்கரமான கோலாகலம், அதாவது அவன் அந்த அசுரன் அதுக்குள்ள வந்துட்டான், வர சத்தம் கேட்டது. கந்தர்வா சின்னதானுக்கா மனோஸ்து பிரபோதனாக சதனாலு நிதானீர அமரா சர்வே பலாயிதாக, கந்தர்வ எத்தனை சின்னத முனி அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாரும் தங்களுடைய வீடுகளை விட்டுட்டு நாலா பக்கம் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. தத்ருஷ்டுவா மகதாஸ்தியம் கஷ்டா பராயணா, அதை பார்த்த உடனே அதாவது தேவர்கள் அவ்வளவு வேகமா எனக்கு சண்டையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எல்லாரும் ஓடுறதை பார்த்த உடனே இவர்களுக்கு ஒரு ஆச்சரியம், கிருதாபராயணா அவளை ஆர்ஜனாபயா மாசு கதா சேனோத்வேதாய சேவதான், சேனையை ரெடி பண்றதுக்கு தன்னுடைய சேவர்களை செஞ்சு ஆர்மி ரெடிட்டு. ஆனயுத்வம் வசூந்திருத்தான் அசினோத்து திவாகரான், ஆனயுத்வம் வசூந்திருத்ரான் ஆதித்யான்னு அப்படி இருக்கிற வசூந்திரா ஆதித்யா, திவாகரன்னா ஆதித்யா,
பூஷணந்த மதம் வாயும் குபேரம் வருணம், அதாவது அஷ்டமிச்சாரகர்கள். அப்புறம் விமானேஷு சமாதித்ய சாயுதா சுரசத்தமாக, அவன் விமானத்துல இருந்து ஆயுதத்தோட வர சொல்றது. சமாதித்திற்கு தரசா சத்ருராயாதி சாப்பிட்டம், சமாதித்திற்கு தரசா எல்லாரும் வேகமாக வர சொன்னார். ஆத்மார்த்த திருப்பதி சமாதித்து பிரதோஷம், உலகத்திலே பிரதோஷம் உயர்ந்ததான ஐராவத்தில இருந்து பிரகஸ்பதியின் புரோதாய நிறுத்ததோ நிஜமன்கிறார். பிரகஸ்பதியை முன்னிட்டு கொண்டு புரோதாய முன்னாடி வைத்துக் கொண்டு நிறுத்ததோ நிஜமன்கிறார், தன்னுடைய காலத்திலிருந்து வெள்ள கிளம்பினான். அதையே சர்வே சொந்தம் ஆகன மாசிதாக யுத்தாய கிருத சங்கல்பாக நித்திய சஸ்திரபாலையா. அதே மாதிரி முத்திரம் தங்களுடைய விமானங்கள் வாகனங்கள் இருந்து விருத்ரோத தானவை சித்தா சம்பிராப்தோ மானசோத்தரம். விருத்ரோபி அவனும் என்ன பண்ணான், விருத்ரோபி தானவை சித்தா அசுரோட சேர்ந்து சம்பிராப்தா மானசோத்தரம். அந்த எதிர்க்கு பாருங்க மானஸ் கைலாசத்துல, அதுக்கு வடக்கு பாகமா வந்து சேர்றான். பர்வதம் தேவதாவாசம் ரம்யம் பாதப சோபிதம், தேவதாவாசம் தேவர்கள் வசிக்கக்கூடியதான அந்த ஹிமாலய மலை, அதனுடைய பாதப சோபிதம் மலைகள்லாம் அந்த மரங்கள்லாம் நிறைய இருக்கு. இந்திரோப்பியாகத்திய சங்கிராமம் சகார மானசோத்தரு, அதாவது அந்த மானச அல்லேக்கு இருக்கு பாருங்க, அதனுடைய வடக்கு பாகத்துல சண்டை நடக்கிறது. பர்வத்தே தேவதா யுத்தோ வாசஸ்பதி புரஸ்கரா சத்ராபு தாருணம் யுத்தம் விருக்கிற வாசவையோ, விருக்கிறதுக்கும் வாசவனுக்கு நடுவுல இந்திரனுக்கு நடுவுல மிக கடுமையான ஒரு போர் நடக்கிறது. கதாசி பரிகைகி பாசைகி பானைகி கதா அதி, அத்தினா கத்தி, பரிகம்னா உலக்க மாதிரி இருக்கிற ஆயுதம், பாசைகி காற்றுகள் கயிறுகள் இதெல்லாம், பானைகி கத்தி பரஸ்வதைகி பரசு. அதே மாதிரி மானுஷேன பிரமாணேன சங்கிராம சரதாம்சதம், மானுஷேன மனுஷமானதுனால அவர்கள்லாம் தேவர்கள், அவங்க போடுற சண்டை வந்து என்ன ஆகும், சாதாரணமா ஒரு நாள்ல இருக்கிறதா இருக்கும். அது மனுஷமானேன சரதாம்சதம், மனுஷாவுடைய கணக்குல நூற்றுக்கணக்கான வருஷங்கள். பபுவ பயதோன்றுனாம் ரிஷீனாம் பாவிகாத்மனாம், ரிஷீனாம் பாவிகாத்மனாம், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கும் பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. வருணம் பிரதமம் பத்னஹா ததோ வாயு குணஸ்தல, முதல்ல வருணன் வருணாவசிட்டு, அடுத்தது மருத்துகள் யமோ விபாவசி சக்கரா சர்வேதே நிர்கதாரணா, எல்லாரும் வருணன் விபாவசின்னா அந்த அக்னி, அதுக்கப்புறம் இந்திரன் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டாங்க. பலாயன பரான் திருஷ்டுவா தேவான் இந்திர புரோகுமான், எல்லாம் தேவர்கள் இந்திரனை முன்னிட்டு கொண்டு படுவேகமா ஓடுறாங்க, எல்லாருக்கும் முன்னாடி இந்திரன் ஓடுறான். விருத்ரோபி பிதரம் பிராதாத் ஆசிரமஸ்தம் உதாரணம். ஸோ அவர்கள் அத்தனை பேரும் பயந்து ஓடுறதை பார்த்து விருத்திரன் என்ன பண்ணான், சண்டையோட சந்தோஷத்தோட நான் இந்திரனை தோக்கடிச்சுட்டேன்னு அப்பாட்ட சொல்றதுக்காக வரான். கடன்ய பிராகஸ்பஷ்டாரம் பிதற்காரியம் மயாகிருத்தம், இந்திரனை ஜெயிக்கணும்னு நீங்க எந்த காரியத்துக்காக என்ன படைச்சீங்களோ அந்த காரியம், இந்திரனை நான் தோக்கடிச்சு இந்திரன் பயந்து ஓடிட்டான் அப்படின்னு. தேவா வினேஜிதா சர்வே சேனா சமர சம்ஸ்திதாக, சேந்திரா சமர சம்ஸ்திதாக, தேவர்கள் சண்டையில நிற்கக்கூடிய தேவர்கள் இந்திரனுடன் கூடிய அனைவரும் விமர்சிதாக ஜெயிக்கப்பட்டு விட்டனர். விதிருதாஸ்தே கதாஸ்தானம் யதா சிம்மான் மிருகான் மிருகா கதாக, சிம்மத்தை பார்த்த உடனே யானைகளும் மிருகங்களும் அந்த மான்களும் எப்படி பயந்து ஓடுகின்றனோ அந்த மாதிரி தங்க இடத்த விட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க, விதிருத்தாக பயந்து ஓடிவிட்டார்கள். இந்திரஹா பதாதி அகமத், வரும்போது ஐராவத்து மேல உட்கார்ந்து வந்தான். பதாதி அகமத் மயானீதோ கஜோத்தமஹா, இந்திரன் என்ன பண்ணான், அவன் யானை மேல உட்கார முடியல, அவன் யானையை நான் பிடிச்சிட்டேன், அந்த யானையை ஜெயிக்கணும் வந்துட்டேன். இந்திரன் கால்நடையா ஓட ஆரம்பிச்சுட்டான். ஐராவதோ எம் பகவன் கிரகான ஜிரதோத்தமம், யானைகள் சிறந்துதானே இந்த ஐராவதத்தை நீங்க என்னுடைய வார்கிஸ்டா எடுத்துக்கீங்கோ. ஹதாஸ்தே மயா யஸ்மா அயுத்தம் கீதபராயிரம், அவர்களை நான் கொல்லல, ஏன்னா போர்ல பயந்து ஓடுறாங்க இல்லையா, புறமுக காட்டி ஓடுறவங்கள கொல்றது நியாயம் இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு நான் அவர்களை கொல்லவில்லை, விட்டு விட்டேன். ஆக்ஞாபய புரஸ்தாத கிங்கரோமி தவேட்சிதம், நான் என்ன பண்ணணும், ஆக்ஞாபய நிர்ஜரா நிர்கதா சர்வே பயபீதா ஸ்ரமாதுராக ஸ்ரமாதுராக, நிர்ஜராக தேவர்கள் எல்லாம் பயத்துல பயந்து ஓடி இருக்காங்க. இந்திரோ ஐராவதம் செத்வா பயபீத பலாயுதா, இந்திரனா ஐராவத்தை விட்டு பயத்தினால ஓடி போயிட்டான் அப்படின்னு. பயபீதா பயத்தினாலே ஓவர் பவர்டு அர்த்தம், பயபீதா அப்படின்னாக்கா பயம் பீசி ரெண்டு ஒண்ணுதான்.
பயபீதனா மிக கடுமையாக பயந்தவனாக, பயத்தினாலே சூழப்பட்டவனாக அப்படின்னு அர்த்தம். வியாச உவாச்ச இது புத்திரவச்ச ஸ்ருத்வா ஸ்பஷ்டாப்தாக முதான்விதா. தன்னுடைய பிள்ளையினுடைய வார்த்தையை கேட்டு ஸ்பஷ்டா சந்தோஷமா சொல்றான். புத்திரவா நத்திய ஜாதோஸ்மி, இப்பதான் எனக்கு புள்ள பிறந்ததுக்கான சந்தோஷம் ஏற்படுறது. ஏன்னா என் பிள்ளை என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிட்டான். சபலம்பே மானசோஜ்வரா, என்னுடைய மனக்கவலை நீங்கியது. மனக்கவலையை போக்குறதுக்கு தான் பிள்ளையோட வேலை, அதை என் பிள்ளை இப்ப செஞ்சுட்டான். நிஷ்டலம்மே மனோஜாதம் திருஷ்வா வீரியம் தவாத்விதம், என்னுடைய அற்புதமான வீரியத்தை பார்த்துட்டு என் மனசு ரொம்ப நிச்சலமாக கவலையற்றதாக இருக்கிறது. திருவக்ஷியாம் யகம் புத்திரா ஹிதம் தேர்ச்சி நிகாமைய, உனக்கு நல்லது சொல்றேன். ஹிதம் தேர்ச்சி, உனக்கு ஹிதமான ஒரு விஷயத்தை சொல்றேன், அதை கேட்டுக்கோ. தபஸ்குரு மகாபாக சாவதான ஸ்திராசனஹா, தபஸ்தி சாவதானஹா, கவனத்துடன் அட்டென்ஷனா உன்னுடைய மனசை மாத்திக்காம, கவலை பாயாம மனசை ஒருமுகப்படுத்தி, ஸ்திராசனஹா உன்னுடைய பிசிக்கல் பொசிஷனையும் மாத்தாம, ஸ்திர சுகம் ஆசனம்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்திரமா ஒரே ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல உட்கார்ந்து தபஹா தபஸ்குரு தபசி செய். விஸ்வாசோ நைவ கர்த்தவியா கேசாஞ்சித் பாகசாசனஹா, விஸ்வாசோ நைவ கர்த்தவியா, அதாவது பாகசாசனகா, இந்த இடத்துல இந்திரன் தோற்று ஓடி போயிட்டான் அப்படின்னு தைரியமா கான்பிடண்டா இருக்கக்கூடாது. எந்த சமயத்தையும் அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய பவரை ரெக்கவர் பண்ணிட்டு ஜெயிக்கிறதுக்காக வருவான். தோத்தவன் பர்மனண்டா தோத்தவனா இருக்க போறது இல்லை. தோத்தவன் என்ன பண்ண போறான், திருப்பியும் தன்னுடைய பவரை ரெக்கவர் பண்ணிட்டு எப்படி இல்லாமோ தன்னுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு சண்டைக்கு வர போறான். அதனால விஸ்வாசோ நைவ கர்த்தவியா, குறிப்பா பாகசாசனகா. சத்ருஸ்தே தலகர்த்தாசி, அவனுக்கு தலம்னா டிசீஸ், எப்படி எல்லாம் ஏமாற்ற முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் நல்லா தெரியும். நானா பேத விசாரதா, அவன் நம்ம கிட்ட இருக்கிற வீக்னஸ், வேகம்னு சொன்னா சித்திரம்னு சொல்லுவோமா இருக்கும், வீக்னஸ், நம்மளுடைய வீக்னஸ் எல்லாமே நன்கு தெரிஞ்சவன் தான் அவன். நானா பேத விசாரதா, அது எந்தெந்த இடத்துல நம்மளை வீக்கன் பண்ணணும், எந்தெந்த இடத்துல எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே யோசிப்பான். ஸோ அவன் என்ன பண்ணுவான், தன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளை வீக்கன் பண்றதுக்கும் யோசிப்பான். அதோட டிஃபீட்டா, அதாவது என்னென்ன விதமான ஸ்ட்ராட்டஜிகளை எம்ப்ளாய் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் எம்ப்ளாய் பண்ண ட்ரை பண்ணுவான். யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் யுவர் ஸ்ட்ரென்த். தபசா பிராப்தியதே லட்சுமி, தபசா ராஜ்யம் உத்தமம், தபசா பலவிருத்தியா சங்கிராமே விஜயஸ்தா. தபஸ் எதெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறார். தபசா பிராப்தியதே லட்சுமி, நம்மளுடைய வெல்த், செல்வம், எல்லா விதமான ஒரு ரிச்னஸும் தபஸ்னால கிடைக்கிறது. தபசா ராஜ்யம் உத்தமம், சிறந்த ராஜ்யம், அதாவது பிறரால வெல்லப்படாத ராஜ்யம், வெல்லப்பட முடியாத ராஜ்யம் தபஸ்னால கிடைக்கும். தபசா பல விருத்தியா, நம்மளுடைய பலத்தினுடைய ஆதிக்கம், அதாவது இன்க்ரீஸ் இன் ஸ்ட்ரென்த். அதனால என்ன ஆகும், சங்கிராமே விஜயா, அதோட கூட போர்ல வெற்றியும் கிடைக்கும். தபஸ் எல்லாத்தையும் கொடுக்கும். அதனால என்ன ஆகும், ஆராத்திய துருகினம் தேவம், துருகினம் பிரம்மா, பிரம்மாவை ஆராத்திய அவரை குறித்து நீ தபஸ் செய். லத்வா பரம் உத்தமம், அவர்கிட்ட இது பண்ணி என்ன பண்ண, உயர்ந்த வரன்களை பெற்றுக்கொள். ஜசி சக்கரம் துராச்சாரம் பிரம்மஹத்யா சமாவிருத்தம், இந்திரன் இப்ப வீக்கா இருக்கான், பிரம்மஹத்யான்ற மகாபாபம், அந்த பாக்கத்தினால சூழப்பட்டிருக்கிறதுனால அவனுடைய சக்தி குறைஞ்சிருக்கும். பிரம்மஹத்யா சமாவிருத்தம் ஜசி, அவனை வின் ஓவர், அதாவது சீட்டு கட்டிடு அப்படிங்கிறார். சாவதான திரோபூத்வா தாத்தாரம் பஜ சங்கரம், அதோட சிவனை குறித்து தாத்தாரம் சங்கரம் பஜ, உனக்கு வரம் கொடுக்கிறவராக, தாத்தாரம் கொடுப்பவர், வரம் கொடுப்பவராக சங்கரனை பஜி. சாவதானஹா கான்சென்ட்ரேஷன். வாஞ்சிதம் ச வரம் தத்யா சந்துஷ்ட சதுரானனஹா, வாஞ்சிதம் ச வரம் தத்யா சந்துஷ்ட சது, இந்த இடத்துல சங்கரம்ங்கிறது பிரம்மாவையும் குறிக்கலாம். தம் கரோதி, நல்லதை செய்யக்கூடியவர்னு. ஸோ சதுரானனஹா, அந்த நான்கு முகத்தை கொண்ட பிரம்மா நீ கேட்ட வரம், நீ விரும்பிய வரத்தை கொடுப்பார். தோஷயித்வா விஸ்வயோனின் பிரம்மாணம் அமித உஜிசம், உலகத்துக்கு காரணமா இருக்கிற பிரம்மா, அவரை தோஷயித்வா. அவிநாசித்துவம் ஆசாத்திய ஜசிசக்கரம் கிருதாகத்தம், அவிநாசித்துவம் பிறராலே அழிக்கப்பட முடியாத தன்மையை வரனாக பெற்று, கிருதாகத்தம் பாவம் செய்த இந்திரனை. ஸோ இப்போ உனக்கு என்னாகும், இவனுடைய ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இந்திரன் பாவம் பண்ணதுனால வீக்காவும் ஆயிருக்கான். ஸோ பாவம் பண்ணின இந்திரனை ஜெகி அப்படின்னா. வைரம் மனசு மே புத்திர வர்த்தத்தை சுதகாதகம், என்னுடைய பிள்ளையை அவன் கொன்னதுனால அதனால இருக்கக்கூடிய எண்ணிக்கை இன்னும் என் மனசுல இருந்துட்டுதான் இருக்கு.
அது வெறும்னு அவன் தோத்து ஓடினதால மட்டும் அது குறைய போறது இல்லை. ந சாந்தி மனுகச்சாமி ந ஸ்வபாமி சுசேனக. எனக்கு சாந்தி, மனசுல நிம்மதி இல்லை, தூக்கமும் வரதில்லை. அந்த கவலை, அந்த கஷ்டம், அந்த வைரம், அந்த எண்ணிக்கை எனக்கு தூக்கம் வராதபடி பண்ணிடுச்சு. ஸோ தாபசோமே ஹத புத்திரா நிராகா பாப்மநாயகா. அதாவது தாபசா, தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மே புத்திரா நிராகாக, எந்த பாவமும் செய்யாதவன், பாப்மனா ஹதா நவிந்தாமி சுகம் விருத்திர ஸ்வம் மாமுத்ர துக்கிதம். ஸோ இந்த சுகம் எனக்கு இல்லை, இந்த துக்கத்திலிருந்து என்னை நீ என்ன பண்ணு, என்னை எழுப்பி விடு, என்னை தூக்கி விடு, இந்த துக்கத்தை என் மனசுல வச்சிருந்த கவலையை போக்கு. தாசர் சொல்றார், சதாகர்ணிய பிதிருவாக்கியம் விருத்திர குரோத யுதஸ்தா. தன்னுடைய தந்தைக்கு இவ்வளவு கவலை இருக்கு அப்படின்னு தந்தையுடைய வாக்கியத்தை கேட்டு விருத்திரா குரோதயுதா ஆக்ஞாம் ஆதாய பிதுகு ஜகாம தபசே முதா. இந்திரண்ட போல தபசு, தான் தபசு செய்வதற்காக அவன் சென்றான். கந்தமாதனம் ஆசாத்திய, கந்தமாதனம்ங்கிற பருவம். புண்ணியாம் தேவதுனியும் சுபாம், தேவர்கள் இருக்கக்கூடிய இடம். நாத்வா குசாசனம் கிருத்வா, அங்க இருக்க ஸ்நானம் பண்ணிட்டு குசாசனம் தர்பாசனத்தை போட்டுட்டு கிருத்வா சம்ஸ்கிருத ஸ்திராசனஹா, அந்த இடத்துல ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்து ஸ்திராசனஹா, உட்கார்ந்த பொசிஷன்ல இருந்து திரும்பி கூட கை கால அசக்காம நெளியாம, உடம்பு வலிக்கிறதுன்னு இப்படி திரும்புறது, அப்படி முறிச்சிக்கிறது, அதெல்லாம் எதுவும் இல்லாம. செத்வான்னம் வாரிபானம், செத்வா அன்னம் சாப்பாட்டை விட்டுட்டான், வாரிபானம் தீர்த்தம் குடிக்கிறதையும் விட்டுட்டான். யோகாத்தியாச பராயணஹா, யோகாத்தியாசம் அஷ்டாங்க யோகத்தையே முழுமையாக ஸ்திரசுகம் தியானம், அதாவது இதெல்லாம் முதலே பண்ணிட்டான். ஸ்திரசுகம் ஆசனம்ங்கிறதெல்லாம் முதல்ல பண்ணியாச்சு. யம நியம ஆசன பிராணாயாமம் அதெல்லாம் முதலே ஆயிடுச்சு. இப்ப இருக்கிறது அந்த தியானாதிகள் தான், அந்த தியானத்தை தான் பண்ணிட்டு இருக்கான். அதான் யோகாத்தியாச பராயணஹா. யாயன் விஸ்வசுரிதம் சித்தே சோபவிஷ்ட ஸ்திராசனே. விஸ்வசுரிதம், விஸ்வத்தை, அதாவது உலகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடியதான பிரம்மாவை மனதில் நினைத்து கொண்டு, அவரையே நினைத்து கொண்டு அவன் என்ன பண்றான், ஸ்திராசனே ஸ்திரிசகா, அதாவது பொசிஷன்ல போமா உட்கார்ந்து அப்படின்னு அர்த்தம். ஞாத்வா சிந்தாதுரோ அபூத். இப்ப மகவான் என்ன ஆயிட்டான், வீக் ஆயிட்டான், தோத்து ஓடி போயிட்டான், பாவத்தினாலே செய்யப்பட்டிருக்கான். இப்ப இன்னும் தன்னுடைய பொசிஷனை பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக விருத்திரன் கடுமையான தபஸ் பண்ணிட்டு இருக்கான். விருத்திரன் இந்த மாதிரி கடுமையான தபஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறத கேட்டு மகவா சிந்தாதுரோபவத். இதுல மகவான்ற வார்த்தையை திரும்பி திரும்பி யூஸ் பண்றார். மகவான்னா பவுன்சியஸ்னு அர்த்தம். நல்ல செல்வத்தை உடையவன், கேட்டவர்களுக்கெல்லாம் கேட்டது அனைத்தையும் தரக்கூடிய வல்லமை படைத்தவன் அர்த்தம். என்ன, கந்தர்வான் பிரேசையாமாச விக்னார்த்தம் பாகசாசனஹா. அவனுடைய தபத்துக்கு இருக்கிறதுக்காக கந்தர்வங்களை அனுப்பிச்சான். யக்ஷாம்ச பன்னகான் சர்ப்பான் கிண்ணரான் அமிதௌஜிசா. ஸோ யக்ஷரர்கள், கிண்ணர்கள், சர்ப்ப நாகர்கள் யார் யார் இருக்காளோ அவ்வளவு பேரையும். வித்யாதரான் அப்சரசா தேவதூதான் அநேகசா. வித்யாதரர்கள், அப்சரஸ்கள் அவர்களையும் அனுப்பிச்சான். உபாயா சைக்கிருதா சமயத்து தபோ விக்னாய மாயிபிகி. அவர்கள்லாம் பலவிதமான மாயைகள் எடுத்துக்கொண்டு இந்த தபோ விக்னாய அவனுடைய தபத்துக்கு இருக்கிறதுக்காக பலவிதமான உபாயங்கள் செய்தாள். நச்சால தோத்யான சுவாஸ்திர பரமதாபசா. சுவாஸ்திரஹா, அந்த புத்திரன் இருக்கானே பரமதாபசா, கடுமையான தபத்தில் ஈடுபட்டவனால் தன்னுடைய தபத்திலிருந்து சற்றும் நகரவில்லை அப்படின்னு, அதாவது கடுமையா தியானத்திலேயே ஈடுபட்டு இருக்கான். மேல கண்டினியூ பண்ற 4வது அத்தியாயத்துல. அப்ப வியாசர் என்ன பண்றார், அந்த விஷயத்தை பத்தி மேல பேசுறார். தபோ விக்னகரா சுராகா. தபோ விக்னகராக, தபசை கெடுக்கணும்னு வந்த சுராக தேவர்கள், அதாவது 8 கிண்ணறர்கள் இருக்காங்களே, அவர்கள் நிர்கதாஸ்தே பராவிருத்தாக, சேர்ந்தது. அவர்கள் என்ன இருக்கு, பராவிருத்தாகனா தோற்று திரும்பியவர்களாய் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. நிராசாக காரிய சம்சித்தியை, தங்களுடைய காரியம் நிறைவேறல, தங்களுடைய காரியத்தின் வெற்றியில் நிராசாக ஆசையற்றவர்களாய் சம்திருஷ்டுவா திருடசேதசம். விருத்தரன் எப்படி இருக்கான், திருடசேதசம், திருடமான மனசை உடையவர். இவர்களை யாரையும் திரும்பி பார்க்கல, கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணல, இவர்களை தடுத்து தன்னுடைய தபசையை யூஸ் பண்ணிக்கிறார். ஜாத்தே வருஷத்தை பூர்ணே, 100 வருஷம். பிரம்மா லோக பிதாமகா, பிதாமகர் எல்லாருக்கும் தாத்தாவா இருக்கிற பிரம்மா. சத்ராஜகாம அரசா ஹம்சாரூட சதுர்முஜா, தன்னுடைய ஹம்சத்திலிருந்து வேகமாக அவங்கிட்ட வரார். ஆகத்திய தமுவாச்சேகம்,
அவனை பார்த்து சொன்னார், ஸ்வஸ்து புத்திர சுக்கி பவ, அவனுடைய மகனே சுக்கி பவ, சுகமாயிரு. செத்வா தியானம் வரம் ப்ரூஹி துதாமி தம வாஞ்சிதம். உன்னுடைய தியானத்தை நிறுத்திக்கோ, நான் வந்துட்டு என்னை பார்க்கணும் தானே தியானம் பண்றேன், உனக்கு எதிர்த்து நான் வந்திருக்கேன். அதனால செத்வா தியானம், உன்னுடைய தபசை நிறுத்திட்டு வரம் ப்ரூஹி, உனக்கு என்ன வரம் வேணுமோ அது கேளு. தம வாஞ்சிதம் தபசா சேர்த்து துஷ்டோசு, உன்னுடைய தபஸ்னால துஷ்டஹா தீத்தனாக இருக்கிறேன். சுவாம் திருஷ்டுவாதி கர்த்திகம், தபஸ்னால மிகவும் பாடி இருக்க. ரொம்ப உன்னை என்ன பண்ண யூ அண்டர்கான் மெனி கிளாஸஸ், சரீரத்தை மிகவும் பாட்டி வரைக்கும் தபஸ் பண்ணிருக்க. இவ்வளவு தூரம் வருத்தத்தை நீ பார்க்கணுன்றதுக்காக தபஸ்ல மனசை உட்டி பண்ணிருக்கிறதுனால ஐ எம் வெரி ப்ளீஸ் அப்படின்னா. வரம் வரைய பத்ரந்து மனோபி லட்சிதம் தேவை, உன் மனசுல விரும்பின வரம் இன்னும் அதை கேட்டுக்கோ. அப்ப என்ன வியாசர் மேல கதையை சொல்றார். விருத்ரஸ்ததாதி விசதாம் புரதோ விருத்தஸ்ததாதி விசதாம் புரதோ நிசம்ய வாசம் சுதா சமரசாம் ஜெகதே கர்த்து. விருத்ரன் என்ன பண்ணான், விசதாம் சுதா சமரசம், அமிர்தம் போன்ற அந்த பிரம்மாவுடைய வாக்கை நிசம்ய, விசதாம் வாசம் நிசம்ய, பிரம்மாவுடைய கம்பீரமான விசாலமான, அதாவது என்ன அர்த்தம், ஜெனரஸ் வேர்ட், அதை கேட்டுட்டு ஜெகதேக கர்த்து, ஜெகத் சிருஷ்டிகர்த்தா, அவரால் கொடுக்க முடியாதது கிடையாது, எல்லா வளர்த்தையும் கொடுக்கிறவங்க ஜெகத்துக்கே சிருஷ்டிகர்த்தா, ஜெகதேக கர்த்து. அவன் என்ன பண்ணான், சங்கியஜ்ய யோக கலனாம் சகசா உததிஷ்டத், யோக கலனாம் தன்னுடைய யோகாபியாசத்தை தபசை சங்கியஜ்ய விட்டுட்டு சகசா உததிஷ்டத் உடனே எழுந்து நின்னான். சஞ்சாத ஹர்ஷ நயனாஸ்து கலா கலாபா, பிரம்மாவே நிற்கிறாருன்னு பார்த்த உடனே சஞ்சாத அஸ்ரு, கண்ணில் என்ன ஆகும், ஆனந்த பெருக்கிறது நீர், அந்த நீர் கண்ணில் வர பிரம்மாவை பார்த்து எழுந்து நிற்கிறான். எழுந்து நின்று அப்புறம் சொல்றான், பாதவு பிரணம்ய சரசா பிரணயாத் விதாதுகு, பிரணயாத் தன்னுடைய அன்பு அஃபெக்ஷன், அதனால விதாதுகு பாதவு பிரணம்ய, அவருடைய கால்களில் விழுந்து வணங்கி, பத்தாஞ்சலி புறத்தையேவ சமாசசாக, அவருடைய மேல் கைகூப்பினவனாக, கோவாசகம் சுவரதம் தபசா பிரசன்னம், தன்னுடைய தபஸ்னால பிரசன்னவராக இருக்கிறவர் சுவரதம் கேட்டதை தரக்கூடிய பிரம்மாவை பார்த்து சொல்றான், பிரேம்னாதி கஜ்ஜதகிரா வினயேன நம்ரஹா, பிரேம்னா பிரம்மா தனக்கு முன்னாடி நிற்கிறாருங்கிற அன்பு, அதனால அவரை பார்த்த உடனே அந்த அன்பினால அந்த சந்தோஷத்தினால பேச்சு வரல, கஜ்ஜதகிரா குரல் தழுக வைக்கிறது, வினயம் அதோட வடக்கத்துடன், நம்ரஹா ரொம்ப குணித்தவனா, அதாவது இது பெண்ட் பாடி, அதாவது நம்ம இந்த வணக்கத்துடன், பிராப்தம்மையா சகல தேவ பதம் பிரபோஜ்ய, சகல உங்களை பார்த்ததுலேயே எனக்கு சகல தேவ பதம், எல்லா தேவர்களுடைய பதவியும் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. தரிசனம் தவ துர்லபம் ஆசு ஜாத்தம், துர்லபம் தரிசனம், உங்களுடைய தரிசனம் கிடைக்க முடியாத தரிசனம், ஆசு ஜாத்தம், வாஞ்சானி வாஞ்சாஸ்தி நாத்திய நாச மனசி பிரவணே துராபா, என் மனசுல துராபா அடைய முடியாத ஆசை ஒண்ணு இருக்கு. தாம் பிரபிரவீனி கமலாசன வேட்சி பாவம், தாம் பிரபிரவீனி, அது சொல்றேன், என்னுடைய பாவத்தை என்னுடைய மனசுல இருக்கிறது நீர் அறிவி. கமலாசன மிருத்யுஷ்டமா பவதி மேசில லோக காஷ்ட துஷ்கார்திர வம்ச நிதியைகி அபரைஷ்ட சஸ்திரைகி, என்ன மிருத்யு மா பவத்து, சாவு வரக்கூடாது, அவ்வளவுதான். எதனால, லோக மெட்டல், எந்த மெட்டல்னாலையும், காஷ்ட எந்த மரத்தினாலையும், சுஷ்கார்திர சுஷ்க ஆர்திர, அந்த காஷ்டம் சுஷ்கமா இருக்கலாம் ஆர்திரமா இருக்கலாம், அது சுஷ்கம் காஞ்சி போன சரகு மாதிரி இருக்கலாம், ஆர்திரம் இல்லை ஈர ஃப்ரெஷ்ஷான கட்டையா இருக்கலாம், வம்ச நிச்சயி வம்ச மூங்கில் அந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம். அப்புறம் சஸ்திரேகின்னு வேற எந்த விதமான ஆயுதங்களாலும் இருக்கலாம், எந்த விதமான ஆயுதங்களாகவும் இருக்கட்டும், இல்ல மெட்டல் இதனால பண்ணக்கூடிய ஆயுதங்களாகவும் இருக்கட்டும், மெட்டலாலேயோ மரத்தாலேயோ பண்ணக்கூடிய ஆயுதங்களா இருக்கட்டும், புல்ல மரத்துல சேர்த்துக்கிறதா சேர்த்துக்காம இருக்கிறதா, அதனால வம்சம் மூங்கிலையும் என்ன பண்றார், அதை சேர்த்துக்கிறார், மூங்கிலையும் புல்லுன்னு டிஃபைன் பண்றதுனால மூங்கிலையும் என்ன பண்றார், தனியா ஒரு இடத்துல வம்ச லோக காஷ்ட வம்ச அப்படின்னு மூணா போடுறார். விருத்திம் பிரயாது மம வீரியம் அசீவ யுத்தே யஸ்மாத் பவானி சபலைர் அமரைர் அஜேயா, சபலைகி அமரைகி அஜேயா பவானி, என்னுடைய வீரியம் வளர்ந்துட்டே இருக்கணும், தேவர்களாலே எல்லா பலத்துடன் கூடிய தேவர்களாலும் ஜெயிக்கப்பட முடியாதவனாக இருக்கணும். விருத்திம் பிரயாது மம வீரியம், யுத்தத்துல என்னுடைய பலம், சாதாரணமா நம்ம என்ன பண்ணுவோம், சண்டை போட வீக் ஆகிட்டே இருப்போம், என்ன டயர்ட் ஆயிடும் இல்லையா,
நாள் முழுக்க உட்காந்தோம்னா டயர்ட் ஆயிடுவோம். அப்புறம் சாப்பிடணும், சாப்பிடும்போது அதுவும் டயர்ட் ஆகும். இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்? சண்டை போடுறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட லெவல் தான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும், திருப்பியும் ரெக்கவர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சண்டையினால நம்ம டயர்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்துடுறதுனால அந்த மாதிரி டயர்ட் ஆகாம எவ்வளவுக்கு எவ்வளவு சண்டை போடுறேன்னா அவ்வளவுக்கு எவ்வளவு என்னுடைய ஸ்ட்ரென்த் இன்னும் ஜாஸ்தி ஆகணும். அந்த எதிரிகள் டயர்டா இந்த வாடி மாதிரி தான் எதிரியுடைய பலத்தை வாங்கிக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி நான் டயர்ட் ஆகாம நான் என்ன பண்ணணும், இன்னும் என்னுடைய சக்தி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதா இருக்கணும். அப்படிப்பட்ட சக்தியை கொடு. எந்த ஆயுதங்களாலையும் சாகக்கூடாது, தேவர்களால ஜெயிக்கப்பட முடியாதவனும் ஆகணும், சண்டையில நான் டயர்டும் ஆகக்கூடாது, இன்னும் சக்தி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு கேட்கிறான். வியாசர் சொல்றார், சித்தம் சம்பிரார்த்திதோ பிரம்மா தமாக பிரகசன் நியார். என்ன வேணா காம்ப்ளிகேஷன் கேட்டுக்கப்பா அப்படின்னு பிரகசன் நியார் சிரிச்சுண்டு அவர் பிரம்மா என்ன பண்ணார், ஒரு புன்சிரிப்போட பிரகசன் நியார் அவரை பார்த்து பிரம்மா சொல்றாராம், உத்திஷ்ட கஜ பத்ரந்தே வாஞ்சிதம் சபலம் சதா. சதா சபலம், எப்பவும் எல்லா சூழ்நிலையும் எல்லா நேரத்திலையும் உன்னுடைய வரன் பலன் கொடுக்கறதாக ஆகும். அதாவது இந்த என்ன நினைச்சு என்ன கேட்டியோ வாஞ்சிதம் சபலம், அது பலத்துடன் கூடியதாக உனக்கு கிடைக்கும். ஆல்வேஸ் இட் வில் பி தேர். இன்னும் சுஷ்டேனுக்கு ஆர்திரேனா, சுஷ்டேனா உனக்கு காஞ்ச கட்டையினாலேயோ இன்னும் ஆர்திரேனா ஃப்ரெஷ்ஷா அப்பதான் முடிச்ச கட்டையினாலேயோ, ஈர கட்டைன்னு அர்த்தம் இல்லை, அதாவது துணிச்சோட இருக்கிற கட்டை. ஆர்திரேனா பாசானேன்னு தாருணா கடுமையான கல்லுனாலேயோ, பவிஷ்யத்துக்கு மிருத்தியும் இது சத்தியம் பிரவீன்யம், இதனால உனக்கு காலையே வர்றது கவலையப்படாது அப்படின்ட்டு. இசி தத்துவா வரம் பிரம்மா ஜகாம போனம் பரம், தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு சத்தியலோகத்துக்கு போயிட்டார். விருத்திரஸ்து தம்பரம் லத்வா முதித ஸ்வகிருகம் ஏயோ, ஆஹா வர கிடைச்சிட்டு எந்த யாராலையும் எந்த ஆயுதத்தினாலையும் தன்னை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற சந்தோஷத்துடன் சசம்ச பிதுரக்ரேத வரதானம் மகாமதிஹி, மிகுந்த புத்தி உடையவனான என்ன பண்றான், தன்னை மகாமதிஹி மிகுந்த புத்தி உடையவனாக கெட்டிக்காரனாக தன்னை நினைச்சு என்ன பண்ணான், அப்பாட்ட போய் இந்த விஷயத்தை சொல்றான். ஸ்வஷ்டாத்து முதித பிராப்தம் புத்திரம் பிராப்த வரம் ததா, வரத்தை பிரம்மாட்டேன்னு வரத்தை வாங்கிட்டு தங்கிட்ட வந்திருக்கிறவனான வரத்துடன் வந்திருக்கிறவனான சந்தோஷத்துடன் வந்திருக்கிறவனான பிள்ளைய பார்த்து ஸ்வஸ்தி தேஸ்து மகாபாக ஜதி சத்ரம் ரிபும் மம, உனக்கு நல்லது உண்டாகட்டும். ஸ்வஸ்தி ஜதி சத்ரம், இந்திரனை ஜதி போய் சீட்டு கட்டிடுவா அப்படின்னு. தத்வா ஆகத்த திரிசரசோ ஹந்தாரம் பாப சம்யுதம், திரிசரசை கொன்ற இந்திரனை கொன்று விட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சார். அவத்வம் திருதிசாதீசா, துவம் திருதசாதீசா பவ, தேவலோகத்துக்கு அதீசா தலைவனாக ஆக, இந்திரனை சீட்டு கட்டிட்டு நீ இந்திரனா உட்காந்துக்கோ அப்படிங்கிற. சம்பிராப்திய விஜயம் ரணே, சண்டையில வெற்றி அடைஞ்சு. அப்புறம் மமாதி சிந்தி விபுலம், ஆதி என்னுடைய மன கஷ்டத்தை, மம ஆதி என்னுடைய மன கஷ்டத்தை சிந்தி போக்கு, புத்திரநாசன சமுத்திரம் என்னுடைய மகனை இழந்த துக்கத்தினால ஏற்பட்டக்கூடிய மன கஷ்டத்தை மன கிளேசத்தை போக்கு. ஜீவத்தோ வாக்கியகரணா கயாசே பூரி போஜனா கயாயாம் பிண்டதானாச்ச இது புத்திரத்தை புத்திரதா. ஒரு சாதாரணமாக சொல்லுவா, ஒரு மகன் பிள்ளைன்னு சொல்லப்படுறதுக்கு எந்த காரணத்தினால, எதனால பிள்ளைன்னு சொல்றோம், பிள்ளைன்னு சொல்றதுக்கு 3 காரணங்கள் சொல்றார். ஜீவத்தோ வாக்கிய கரணாத், ஜீவத்தான்னு இந்த இடத்துல அர்த்தம், ஜீவத்தோர் வாக்கிய கரணாத் அப்படின்னு ஒரு பாடம் உண்டு. ஜீவத்தோர் அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்பா அம்மா 2 பேரையும் குறிக்கிறதுன்னு. பித்ருவாக்கிய பரிபாலனம் சொல்ற பாருங்க, அப்பா அந்த தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்ற இல்லையா, அதனால அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அவ சொல்றதை கேட்கணும், அவ கட்டளையை நிறைவேற்றணும், அவ பேச்சுக்கு மீறாம நடந்துக்கணும். ஒரு பிள்ளையினுடைய முக்கியமான டியூட்டி, அவ உயிரோடு இருக்கும் பொழுது அவ சொல்றதை கேட்டு அவளுக்கு அடங்கி நடந்துக்கணும். ஜீவத்தோகோ வாக்கிய கரணாத், உயிருடன் இருக்கும் பொழுது வாக்கிய கரணாத் அவ சொல்றதை கேட்டு நடந்துக்கிறது. கயாகே பிரத்யேகம் பூரி போஜனாத்துன்னு சொல்லுவா, சிராத்தத்தை விடாம ரெகுலரா பண்ணணும். கயாயாம் பிண்டதானாச்ச, அப்புறம் கயையில போய் அவளுக்கு ஒரு சிராதம் பண்ணணும், அதாவது கயா சிராதம் பண்ணணும். திரிபிகி புத்திரத்தை புத்திரதா, இந்த 3 நாள்தான் ஒரு மகன் என்று அறியப்படுகிறான். அது இன்னொரு வார்த்தையும் இருக்கு, ஏஷ்டவியா பகவ புத்திராக ஏகோதி கயாம்ன்றது. பல குழந்தைகளை பெற்றுக்கணும், பல குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்கு காரணம் யாராவது ஒத்தனாவது கயைக்கு போவான் இல்லையா அப்படிங்கிறதுக்கு. அந்த காலத்துல நடந்தெல்லாம் போயிட்டு இல்லையா, அதனால இந்த 3 தான் ஒரு குழந்தைக்கு பிள்ளையா சொல்லக்கூடிய காரணம். தஸ்மாத் புத்திர மம அத்தியர்த்தம் துக்கம் நாசிக்கும் அருகசி. இப்ப என்னுடைய வாக்கியம் என்ன,
என்னுடைய இந்திரன் என்னுடைய துக்கத்தை ஏற்படுத்திட்டான், எனக்கு துக்கத்தை கொடுத்த இந்திரனை நாசம் பண்ணணும், அதுதான் நான் உனக்கு என்ற கட்டளை. தஸ்மாத் புத்திர மம அத்தியர்த்தம் துக்கம், மிக கடுமையான துக்கத்தை நாசிக்கும் அருகசி. திருச்சிரா மம சித்தாத்து அபசற்பதி கருதிக்குது, என் மனசுல இருந்து திருச்சிரான்ற என் புள்ள நகர்ந்து போகவே மாட்டேங்கிறான். அதிகம் பழிவாங்கணும். சுசீலா சத்தியவாதீச்ச தாபசோ வேதவித்தமகா, நல்ல ஒழுக்கமுடையவன், உண்மையே பேசுபவன், தபஸ் செய்கிறவன், வேதவித்தமகா வேதத்தை அறிந்தவன், அபராதம் தினாதேன நியதா பாப புத்தினா, எந்த விதமான தவறும் இல்லாமல் இந்திரன் அவனை கொண்டுட்டான் அப்படின்னு திரும்பி திரும்பி அதை சொல்லிட்டு இருக்கார். வேதத்துல அவன் பண்ண தபஸ் பாபம் ஒண்ணு இருக்கு, அதான் அவிர்வாகங்களை அசுராலுக்கு கொடுத்துட்டாங்கிறது அது அந்த இடத்துல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. வியாசர் சொல்றார், விதிதசிய வச்சத்திருக்குவா விருத்தம் பிரததிருக்கையா, ஏற்கனவே விருத்தன் ஜெயிக்கப்பட முடியாதவனா இருக்கான், அப்பாவுடைய கட்டளையும் கேட்டுட்டான், ஒரு பிள்ளையனுடைய வேலை அப்பா சொல்றதை கேட்கணுங்கிற கட்டளையை கேட்டுட்டான், அப்பாவுடைய கோபம் வேலை இவனை மனசை கடிச்சுட்டு இருக்கு. பிரதம ஆரோக்கிய தரசா நிர்ஜதாம திகிர்கிரகா, ஒன்னு அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணான், ரதத்துல இருந்து பிச்சோட வீட்டுல இருந்து கிளம்புறான். ரணதுந்தினி நிர்கோஷம் சங்கநாதம் மகாபலம், ரணதுந்தினி போர் பேரிகைகள், ரணதுந்தினா போர் பேரிகைகள், அது ரணதுந்தினி நிர்கோஷம் சங்கநாதம் மகாபலம், சங்கநாதங்கள் சண்டைக்கு தயாரா இருக்கிறது. காரயுத்வா பிரயாணம் சகாரம் அதகர்விதா, காரயுத்வா பிரயாணம் என்ன பண்ணா, ரெடி ஃபார் மார்ச். நிர்ஜயோ நய சம்யுக்தா சேவகானிக்கு சம்பதன், சேவகர்களை பார்த்து சொல்றான், நிர்ஜயோ கிளம்பினான், நய சம்யுக்தா ஹத்வா சக்கரம் கிரகிச்சாமி சுரராஜ்யம் அகண்டகம், அகண்டகம் எந்த தடையும் இல்லாமல் சுரராஜ்யம் கிரகிச்சாமி, தேவர்களுடைய ராஜ்யத்தை நான் பறித்துக் கொள்வேன், தேவராஜாவாக ஆகுவேன். ஹத்வா சக்கரம் வித்யுக்வா நிர்ஜகாமாசு சுசைன்ய பரிவாரிதா, தன்னுடைய சைன்யங்களாலே சூழப்பட்டவனாக வேகமாக கிளம்பினான். மகதா சைன்யநாதேன, அவ்வளவு பெரிய சைன்யம் மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது, பயங்கரமான சத்தம் ஏற்படுறது. பீசையன் அமராவதியின், தேவலோகத்தினுடைய தலைநகரான அமராவதியே பீசையன் பயமா இருக்கு, பயப்படுறது, அப்படின்னா. சமாஜத்தந்த மாஜ்ஞாய துராசாடதி சத்வரகா, அவன் வரான் அப்படின்னு தெரிஞ்சிடலோன்னு துராசாட்னா இந்திரன். சேனோத்யோகம் பயத்திரஸ்தா காரையாமாச பாரத, பாரதன்னு வியாசர் ஜனதேவியனை பார்த்து சொல்றார். சேனோத்யோகம் கரோத், தன்னுடைய சேனையை தயார் பண்ணினான். சர்வானாகூய தரசா லோகபாலான அறிந்தமகா சித்தார்த்தம் பிரேரையன் சர்வான் யரோசத மகாத்விதி, எல்லாரும் தனக்காக போருக்கு தயாரா வரணும், தனக்காக போர் புரியணும்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான். கிருத்ரவியூகம் ததஸ்கிருத்வா சம்ஸ்கிருத பாகசாசனஹா, கிருத்ரவியூகம் கழுகு மாதிரி, கிருத்ரவியூகம்னாக்க ஃபார்மேஷன், எல்லா தேவர்களையும் என்ன பண்ணா அந்த ஒரு கழுகு போல ஒரு பொசிஷன்ல ஃபார்மேஷன்ல ரெடி பண்ணினான். சத்ராஜகாம வேகாத்து விருத்த பரபலார்த்தனஹா, விருத்திரன் மகாவேகமா அந்த இடத்துக்கு வந்து சேர்றான். பரபலார்த்தனஹா, பரபல, பலன்னா ஸ்ட்ரென்த் ஆர்மி, ரெண்டுத்தையும் அர்த்தனஹா, அர்த்தனா அழிக்கக்கூடிய நாசம் பண்ணக்கூடியவனாக அவன் வரான். தேவதானவயோ தாவத்து சங்கிராம சுமலோ பவத்து, தேவதானவயோகோ, தேவர்கள் தானவர்கள் அசுரர்கள், அவ ரெண்டு பேருக்கு நடுவுல சங்கிராமஹா போர், சுமலஹா பயங்கரமான ஒரு போர் ஏற்படுறது. விருத்திர வாசவியோ சங்கிய மனசா விஜயினோகம், மனசா விஜயினோகம், விருத்திரன் தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறான், இந்திரன் தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறான். ரெண்டு பேருக்கு நடுவுல மனசனால ஜெயத்தை விரும்புகிறார்கள் இருவருக்கு நடுவே. ஏவம் பரஸ்பரம் யுத்தே சந்தீப்தே பயதே பிருஷம், ஸோ பரஸ்பரம் யுத்தம் சந்தீப்தே பயதே, ரெண்டு பேருக்கு நடுவில் ஃபைட் வாஸ் கிண்டில்டு பிட்வீன் டூ அண்ட் பயதே, பயத்தை கொடுக்கக்கூடிய எல்லாரையும் ஃப்ரைட்டனிங்கா இருக்கக்கூடிய யுத்தம். அப்ப என்ன ஆகும், ஆகூதம் தேவதா பிராபு தைத்தியாஸ்த பரமாமுதம், ஆகூதம் கவலை, மனசுல ஒரு கவலை ஏற்படுறது. தேவதாக பிராபு, இந்த போர் இப்படி போயிட்டு இருக்கு, இவ்வளவு பயங்கரமான போர்ல ஜெயிக்க முடியுமா, என்ன ஆகுமோன்ற ஒரு கவலை. தைத்தியாஸ்த பரமாமுதம், அசுரர்களுக்கு ஒரு சந்தோஷம். சோமரைகி இந்தி பாலைக்க கட்டைகி பரசு பட்டி செய்தி, இதெல்லாம் ஆயுதங்கள், சோமரங்கள். அப்புறம் பிந்தி பாலைனாக்கா அது ஈட்டி மாதிரி ஒரு பயங்கரமானது. கட்டைகி பரசு பட்டிசம், பட்டிசம்ங்கிறது அந்த ஈட்டி மாதிரி இருக்கக்கூடியது. ஜக்னுஹு பரஸ்பரம் தேவ தைத்தியாக ஸ்வஸ்வ வராயுதேகி, தங்கள் ஆயுதங்களாலே ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, அடிச்சுக்கிறாங்க, அடிச்சுன்னு சாகுறாங்க. இந்த பரஸ்பரம் ஜக்னுஹு. ஏவம் யுத்தே வர்த்தமானே தாருணே லோமஹர்ஷனே, புல்லரிக்க வைக்கக்கூடிய பயங்கரமா இருக்கக்கூடிய தாருணே லோமஹர்ஷனே, புல்லரிக்க வைக்கிறது.
அப்படிப்பட்ட யுத்தத்துல சத்திரம் ஜக்ராக சகசா விருத்திர குரோத சம்பந்திதா இந்திராவஸ்காட். சத்திரம் ஜக்ராக இந்திராவஸ்காட் அபாவிருத்திய முகே கிருத்வா சிதோ விருத்த ததாக்கிருதம். அபாவிருத்திய முகே கிருத்வா, அவன் திருப்பி என்ன பண்ணுவான்? முகே கிருத்வா என்ன பண்றான்? தத் முதிதோ பூத் பூத் மகாராஜா பூர்வ வைரம் அனுஸ்மரன். பூர்வ வைரம் அதாவது ஏற்கனவே அவன் பண்ணினான் இந்திரன் பண்ற கோபத்தினால, இந்திரன் பண்ற ஆயுத நடவடிக்கைகள்னால அதுகளை, அதாவது தன்னுடைய தந்தைக்கு வைத்த பாபங்களை நினைத்து கொண்டு அதுக்கு இந்திரனுக்கு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையினால முதிதோ பூத் சந்தோஷப்பட்டான். சத்ரே கிரஸ்தேத விருத்திரேன சம்பிராந்தா நிர்ஜராஸ்ததா. நிர்ஜராக தேவர்கள்லாம் சம்பிராந்தாக. சுக்ருசுகு பரமார்த்தாக ஹா சக்தேது முகுர்முகு. இந்திரா அவனுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கேன்னு சுக்ருசு தேவர் கிரையும். அபாபிருதம் முகே சத்திரம் ஞாத்வா சர்வே திவௌகசா. முகே சத்திரம் அபாவிருத்தம், மூஞ்சியே திருப்பிட்டான். அதாவது முகம் வந்து அவன் மூடி இந்திரனால பார்க்க முடியாதபடி செஞ்சு விட்டான். ப்ரஹஸ்பத்தின் பிரணன்யோசுகு வீணா யசித சேதசா. எல்லாருமே ஓடி போய் ப்ரஹஸ்பதியை பார்த்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்றாங்க. கிம் கர்த்தவியம் திஜஸ்ரேஷ்ட அஸ்மாகம் குரு பரஹா. உங்களால என்ன பண்ணணும்? நீங்க தான் எங்களுக்கு குரு. சக்ரோ கிரஸ்து விருத்திரேன ரட்சிதோ தேவதாந்தரைகி. எல்லா தேவதைகளாலையும் காப்பாற்றப்பட்ட சத்திரன் விருத்திரேன கிருஷ்டா, விருத்தனாலே பிரிக்கப்பட்டுட்டான். வினா சத்திரேன கிம் குருமஹா சர்வே தீன பராக்கிரமாக. ஒரு லீடர் இல்லாம, தலைவர் இல்லாம நாங்க என்ன பண்ணுவோம்? அதிகாரம் குருவிகோ சத்வர சக்கர விஸ்முக்தையே. சத்திரனுடைய விடுதலைக்காக ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கோ. அதிகாரம் முடிஞ்சா ஒரு அதிகாரத்தை பண்ணி அவனை வெளியில கொண்டு வர முடியுமான்னு பாருங்களேன்னு கேட்கிறார். ப்ரஹஸ்பதி வாச கிம் கர்த்தவியம் சுராஸ்கிருத்தா முகமத்தியேஸ்தி வாசவஹா. கிம் கர்த்தவியம், இப்ப என்ன பண்ண முடியும்? விருத்திரேன உத்தாதித்தோ ஜீவன் அஸ்தி கோஷ்டாந்தரே ரிபோஹோ. இப்ப என்ன இருக்கு? விருத்திரேன உத்தாதித்தா, விருத்திரனாலே அவன் தன்னுடைய பொசிஷன்ல இருந்து தூக்கி எறியப்பட்டுட்டான். கோஷ்டாந்தரே ரிபோஹோ, அவனுடைய சிறையில் இருக்கான். இப்ப என்ன பண்றது யோசிப்போங்கிற. என்ன யோசிக்கிறாரு பின்னாடி பார்ப்போம். ஓம்